வணக்கம் குருஜி. வணக்கம் சார். சுக்கிர பகவானுடைய பயிற்சி இந்த ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய பயிற்சி என்ன நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாரு அவர், அதனுடைய காரகத்துவம் என்ன அப்படிங்கிறது மட்டும் ஒன்று சொல்லிடுங்க. இந்த சுக்கிர பகவான் பயிற்சி பார்க்குறதுக்கு முன்னாடி ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிறது காலச்சக்கர தத்துவத்தின்படி 2-7க்கு அதிபதி. ரொம்ப அற்புதம். இப்போ சந்தோஷக்காரகன். அந்த வகையில் அவர் மேஷ ராசியை விட்டு விலகி இப்போ ரிஷபராசிக்கு வரப்போகிறார். ரிஷபராசி அப்படிங்கிறது அவரோட ஆட்சி வீடு. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு நல்ல நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறார். ஏன்னா சந்தோஷக்காரகன் 1-2 இடம் தான் கொஞ்சம் சுமாரான இது. மற்றபடி எல்லாருக்குமே இந்த உலகத்தில் ஜீவராசிகள் எல்லாமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் தான். அந்த வகையில் இந்த சுக்கிரபகவான் ரிஷபராசியில் இருந்துக்கிட்டு என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். கன்னி ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பாக்கியஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இப்போ சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த காலகட்டம் சுக்கிர பகவானுடைய பயிற்சி? கன்னி ராசி அப்படிங்கும்போதே கண்ணீர் வரக்கூடிய ஒரு ராசி. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு ஏகப்பட்ட டென்ஷன், வலி, வேதனை, பணம் கோடிக்கணக்கில் இருந்தால் கூட பிரச்சனைகள் கோடிக்கணக்கில் இருக்குது. அந்த மாதிரி ஏகப்பட்ட வழிகள், நீங்கள் சொல்ல மாதிரி ஏகப்பட்ட வேதனைகள். பாவம் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒன்று பணம் இருந்தால் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இல்லை, இந்த மாதிரி ஏதோ ஒன்று. அந்த வகையில் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி பாக்யாதிபதி பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி அமைக்கிறார். ரொம்ப அற்புதம். 9ஆம் இடத்து அதிபதி, 10ஆம் இடத்துல குரு. இவங்களுக்கு கண்டகச்சனி வேறு போயின்னு இருக்கு. ஆமாம். என்ன இவங்களுக்கு ஒரே ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னா பாம்பு கிரகங்கள் தான் கொஞ்சம் பரவாயில்லை. ஏன்னா 6-12 இருக்காங்க. அவங்க தான் இந்த மறைவில் இருக்கிறதுனால தான் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு கொஞ்சம் போயின்னு இருக்கு. அவங்களே சொல்லலாம், கமெண்ட்ஸில் கூட சொல்லுவாங்க. ஏன்னா என்னத்த ராஜயோகம், அவனுக்கு இங்கே பிச்சுக்கிட்டு போகுது, இவர் என்னமோ ராஜயோகம்னு சொல்கிறாருன்னு கூட சொல்லலாம். ஆனால் அதுதான் உண்மை. இவங்க சமாளிக்கிறாங்க, வேற ஒன்றுமே இல்லை. அதாவது வேதனையை வெளிப்படுத்தாமல் உள்ளுக்குள்ளே வச்சு முழுங்கி சமாளிக்கிறாங்க. அந்த வகையில் இப்போ சுக்கிர பகவான் இவங்களுக்கு ஆறுதலாக இருக்க போகிறார். ஏன்னா 9ஆம் இடம் அப்படிங்கும்போது இப்போ வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் அவர் ஓரளவுக்கு நன்மைகளை கொடுத்தார். ஏன்னா மறைந்த சுக்கிரன் எப்போவுமே ஓரளவுக்கு ஏன்னா சந்தோஷம் கொடுத்தார். ஆனாலும் குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுத்தார், இல்லைன்னு சொல்ல முடியாது. குடும்பத்தில் நிறைய பேருக்கு திருமண யோகம் உண்டாயிருக்கு. குடும்பத்தில் அதாவது பொண்ணுக்கோ பையனுக்கோ வரன்லாம் அமைஞ்சிருக்கு, அது கொஞ்சம் சந்தோஷம். அதேமாரி ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதனாலே இவங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் இருந்திருக்கு. அந்த வகையில் இவர் 9ஆம் இடத்துக்கு வரக்கூடியவர் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார், ஒரு நன்மைகளை கொடுப்பார். விரையாதிபதியோட நட்சத்திரம், இன்னொன்று லாபஸ்தானாதிபதியோட நட்சத்திரம், அங்கே இன்னொன்று பாதகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயோட நட்சத்திரம். 3 நட்சத்திரமும் கன்னி ராசிக்கு ஒத்து வராத நட்சத்திரம் தான். ஆனால் ஆட்சி பலத்தோட இருக்கும்போது பாக்கியஸ்தானாதிபதி சனி பார்வையும் இருக்குது. ஆமாம். சனி தசையில் இருக்கிறவங்களுக்கும் குரு தசையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு பிரச்சனை கொடுத்துருக்கு. அதாவது தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் ப்ராப்ளம் சமீப காலமாக. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு சனியோடைய பார்வை, இதெல்லாம் வேலையில் ஒரு சில பேருக்கு ப்ராப்ளம். தொழில் செய்கிறவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, கடன் பிரச்சனை அது இது போயிட்டுருக்கு. இப்போ தொழிலும் வேலையும் எப்படி இருக்கும்? வேலை அப்படிங்கும்போதே இவங்க சமாளிப்பாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் எந்தெந்த இடத்துக்கேற்ற மாதிரி பேசணும்னு இந்த நெளிவு சுழிவு உங்களுக்கு தெரியும். ஏன்னா புதன் ராசிநாதன்கிறதுனால இது உண்டு. ஆனால் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் பார்ட்னர்ஷிப் பிரிவினையை கொடுத்துருக்கு. பார்ட்னர்ஷிப் பிரிச்சுட்டு அவங்களோட இதெல்லாம் வாங்கிக்கிட்டு போகிற மாதிரிலாம் இருந்திருக்கு. சில பேருக்கு தொழில் சரியாக வரல, மூடிடலாம், இருக்கிறத பரவாயில்ல, நம்ம வேறு மாதிரி ஏதாவது பிளான் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அந்த மாதிரி நடந்திருக்கு. பட் இவங்க ஏற்கனவே தொழிலில் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் டென்ஷன் இருக்கத்தான் இருக்கும். ஏன்னா சூரியன் சனி பகவானோட பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். பட் இந்த சுக்கிர பகவான் இப்போ ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த 25 நாளும் கொடுக்க போகிறார். ஏன்னா 9ஆம் இடம் அப்படிங்கும்போதே நீங்கள் சொல்ல மாதிரி விரையாதிபதி லாபாதிபதி அப்படின்னாலும் இந்த இதுக்கு சரியாக வராது. சூரியன் சந்திரன் செவ்வாய்ங்கும் போது பாதகாதிபதி நட்சத்திரத்தில் தான். பட் இருந்தாலும் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் கிரகம் இந்த சுக்கிர பகவான், சுப கிரகம். அப்போ அவர் கொஞ்சம் நல்லது தான் பண்ணுவார். ஏன்னா 9ஆம் இடம்ங்கிறது பரவாயில்லை. அது ஒன்று. பொருளாதார ரீதியாக இப்போ 2ஆம் அதிபதி தான் அவர். ஆமாம், சரிங்களா? அந்த 2ஆம் அதிபதிக்கு சனியுடைய பார்வை அதுதான். இப்போ 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி.
இப்போ கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடன் பிரச்சனை கொஞ்சமாவது தீருமா? கண்டிப்பாக கடன் குறையுங்க ஓரளவுக்கு. நல்ல விஷயம். ஏன்னா 6ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிறனால கடன் குறையும், பகைமை குறையும். இதெல்லாம் வந்து உடல் ஆரோக்கியம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நாளாக வந்து பெட்ரிடனாக கூட இருந்திருக்காங்க, என்ன நடக்கவே முடியாதபடி. அவங்கெல்லாம் கொஞ்சம் எழுந்து அந்த வாக்கரை வச்சு நடக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்துருவாங்க. ஓரளவுக்கு நன்மை. ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்து கொஞ்சம் பரவாயில்ல, கம்மியாகும். ஆமாம், மருத்துவ செலவுகள் கம்மியாகும், பரவாயில்லைங்கிற மாதிரி. ஏன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அதாவது நம்ம இந்த உலகத்தை விட்டே போயிடுவோங்கிற மாதிரி பயத்துலலாம் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் இப்போ நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அழகாக வீட்டுக்கு வந்துடுவாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல உடல் ஆரோக்கியம், அதனால் பிரச்சனையே இல்லை. இப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்போ திருமணம் ஆகுமா? 2ஆம் அதிபதி தான் சுக்கிரன். குடும்பத்தில் அமைச்சு கொடுப்பாரா? அதாவது குடும்பத்தை அமைச்சு கொடுப்பாரா இப்போதைக்கு? இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிரமம்தான். ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி அப்படின்னாலும் சனி பகவான் ஸ்ட்ராங்காக 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடத்துல இருக்கார். கண்டகச்சனியாக இருக்கார். ஜென்மராசியை வேற பார்த்துட்டு இருக்கார். கொஞ்சம் டென்ஷன் தான். கொஞ்சம் இவங்க வந்து தசாபுக்தியெல்லாம் கரெக்டாக இருந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடியதா கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. கன்னி ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும்? கன்னிராசி பெண்கள் அப்படிங்கும்போதே அவங்க வந்து குடும்ப தலைவிகள்னு சொல்கிறத விட குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரீடம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங், குடும்பத்துக்காகவே இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா உத்திரம், ஹஸ்தம், சித்திரை ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங். கொஞ்சம் கோபம் இருந்தால் கூட அனுசரித்து போயிடுவாங்க. அப்படியே எந்த இடத்துல எப்படி பண்ணணும் அப்படின்னு. அதாவது இப்போ இந்த பெண்கள்லாம் வந்து இப்போ மாமியார்கிட்ட எப்படி பழகணும், நாத்தனார்கிட்ட எப்படி பழகணும், இப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையும் எப்படி பழகணுங்கிற அந்த நேக்கு அவங்களுக்கு நல்லா தெரியுறதுனால குடும்பத்தில் ஒரு ஒரு உயர்வான இதில் தான் இருப்பாங்க. அந்த வகையில் இருக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு உடம்பு ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஜென்மத்தை பார்த்துட்டு இருக்காரோ சனி பகவான், அதனால் கொஞ்சம் இந்த லேசினஸ், அந்த ஒரு மாதிரி ஒரு எரிச்சல், படபடப்பு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சோர்வு தான் வரும். சோர்வு ஒன்றும் இல்லை, சோர்ந்து ஒருத்தன் படுத்துட்டு இருக்கான்னு வச்சுங்க, அவனை போய் நீங்கள் எழுப்புங்க, அவனுக்கு கோபம் வரும். ஏன்னா அவன் டென்ஷனில் இருப்பான், அவன் ஏதோ ஒரு டென்ஷனில் இருப்பான். அவனை நீங்கள் எழுப்பினீங்கன்னா கோபம் வரும். அப்போ அவன் அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் இவங்க அந்த உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருந்ததுனால ரொம்ப நல்லது. மற்றபடி இந்த குடும்பத்தில் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க. பரிகாரம், இந்த கன்னிராசிக்கு இந்த மாதத்துக்கு உண்டான பரிகாரம்? கண்டிப்பாக இந்த கன்னிராசினியர்கள் பெருமாள் வழிபாடு. பெருமாள் அப்படின்னாலே தாயாரும் வந்துடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து 2-9 குடை அதிபதி அப்படிங்கும்போது சுக்கிர பகவானுக்கு அதிதேவதை மகாலட்சுமி. ஸோ மகாலட்சுமினாலே பெருமாள். இவங்களுக்கு ராசிநாதனும் புத பகவான். ஸோ கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு, பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிக்கிறது ரொம்ப விசேஷம். எப்போ அப்படின்னா 2 நாள், புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாளும் போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி பண்ணினாலே இந்த கன்னிராசினியர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து ஆட்சி அமைத்து இவங்களுக்கு பாக்கியங்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.